ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க, இன்றைக்கி டீயோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீ வந்து காலையிலே போட்டுட்டேன். டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வேலை ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக போட்டேன் டீ, சக்கரை போட்டு இப்போ ஆற்றிக்கலாம். டீயை குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு செய்யலான்னு யோசிச்சுனே இருந்தேன். டக்குன்னு மைண்டில் வந்தது கீரை தான். இன்றைக்கி கீரை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க பார்க்கலாம். கீரை வாங்கலான்னு கடைக்கு கிளம்பிட்டேன். கடை பக்கத்தில் தான், ஆனால் பட்டுன்னு போய்ட்டு ஒரு செகண்டில் திரும்பி வந்துடலாம். கீரை வந்து இன்றைக்கி காலையிலே போனால் தான் கிடைக்கும். பாருங்கள், பசன்னு எனக்கு கீரை ஒரு கட்டு போதும் எடுத்துட்டேன். கீரை வாங்கின்னு வெளியே வரும்போது மாடு பின்னாடியே வருது. கீரை தருவேன்னு என்னம்பங்க பண்ணுறது, வாங்கினது ஒரு கட்டு தான். அதனால் டைம் ஆச்சு, கடகடன்னு நடந்து வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். ஆடு வெளியே நின்றுக்குது, எதனா போடுவாங்கன்னு. சரி, நம்ம வேலையை பார்க்கலான்னு உள்ளே போகலான்னு கடற்கன்னு நான் உள்ளே போகிறேன். எதனா புல்லை போய் இருந்தால் தான் எடுத்து போடணும். ஒலை போட்டு போனால் ஒலை கொச்சிச்சு. இப்போ கீரை க்ளீன் பண்ணி கொஞ்சோண்டு சிறுபருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இப்போ நம்ம குக்கரில் போட்டேன். குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டால் கடற்கன்னு வெந்துடும். நம்ம கடைச்சி தாளிச்சிடலாம், வேலை முடிஞ்சிடும். சிறுகீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. நம்ம ஞாயிற்றுக்கிழமைனா நான்வெஜ் எடுக்கிறோம், வயிறு ஒரு இதுவாக இருக்கும். அதனால் சிம்பிளாக முடிக்கலான்னு கீரை செய்யலான்னு செஞ்சேன். ஒரு 3 விசில் வந்தால் போதும், மூடி வச்சிடலாம். இப்போ சாப்பாடு கொச்சிச்சு, சாப்பாடை வடித்து வச்சிடலாம். சுட தண்ணி போடுறேன். சுட தண்ணி போட்டு கொஞ்சம் கஷாயம் காய்ச்சுறேன், பாப்பா கொடுக்கலான்னு. இப்போ கருவாடு கழுவி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிச்சு வச்சுக்கலான்னு வச்சுக்கிறேன். சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்தலாம். சுட சுட சாதம், கம்மன்னு அரைக்கீரை சாம்பார். எப்படி இருக்குது பாருங்கள். பருப்பு கொஞ்சமாக தான் போட்டேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து கருவாடு, வாழை கருவாடு தான் வறுத்து வச்சுக்கிறேன். ரிட்டமாக வறுத்தம் போதும், நைட்டுக்கு வேறு என்ன செஞ்சுக்கலான்னு பார்த்துட்டேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு தோசை ஊற்றிடலாம். மாவில் உப்பு போட்டு காலையிலே கரைச்சி வச்சுட்டேன். அப்போ தான் தோசை ஊற்றும் போது நல்லா வரும். வாங்க தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு தோசை திருப்பி போட்டலாம். இன்றைக்கி நான் தோசைக்கு சைட் டிஷ் வந்து கருவேப்பிலை சட்னி தான். காலையில் கொஞ்சம் கிண்ணத்தில் காட்டின பாருங்க. அது கொஞ்சோண்டு வதக்கி அப்படியே அரைச்சி வச்சுட்டேன், போதும். தண்ணியாகவே கொடுப்பேன். அவளுக்கு கொடுக்கலாம் கூட, அதுதான் கொடுப்பேன், சாப்பிடணுன்னு வச்சேன். தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டா அவள் வேலையை பார்ப்பா. அதனால் வந்து கரெக்டாக தோசை ஊற்றி வச்சுருக்கான்னு கரெக்டாக ஊற்றிருக்கிறேன். கருவேப்பிலை சட்னி வேணான்னா இருந்தாலும் நீ இது தான் சாப்பிட்ணும் சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டு. ஏன்னா நேற்று நான்வெஜ் சாப்பிட்டோம், உடம்பு இதுவாக இருக்கும், அதனால் லைட்டாக சாப்பிட்லான்னு கொடுத்துருக்கேன். நான் வந்து கஞ்சி குடிக்கிறேங்க. நைட்டு சாதம் மீந்துச்சு, அது எதுக்கு வேஸ்ட் ஆகணும், நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். அதனால் நான் வந்து கஞ்சி குடிக்கிறேன். அதுக்கு பொட்டுக்கு வந்து ரவோண்டு கருவேப்பிலை சட்னி இருக்குது, அதை வச்சு சாப்பிடுவேன். இது போதுங்க, ஒரு குண்டா கஞ்சிக்கு ரவை குழம்பு போதும். துணி கொஞ்சம் இருக்குதுங்க, துணியை கொஞ்சம் துவைச்சி போட்டுடலாம். துணியெல்லாம் எடுத்துன்னுக்கிற போய்க்க. அப்படியே நீங்கள் மாவுக்கு உளுந்து அரிசி ஊற வச்சிடலாம். உளுந்து நல்லா கழுவிட்டோம், உளுந்து வெந்திடணும். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்து வச்சுங்க. தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அடுத்தது அரிசி வந்து நல்லா கழுவணும். அரிசி நல்லா கழுவி நல்லா அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா உரண்டி வச்சுக்கிற பாருங்கள். தண்ணியோட வெள்ளையாக இருக்கிறது நல்லா கழுவணும். இல்லைன்னா ரேஷன் அரிசியில் தான் செய்வேன், நான் கரையாற்றிலாம் செய்ய மாட்டேன். அது பாருங்கள், நல்லா ஸ்மெல்லே இருக்காது, அந்த அளவுக்கு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து ஊற வச்சோம்னா ஒரு 3 ஹவர் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நான் அரைச்சி கடகடன்னு. ஆடு காலையிலே வாசலாட்டம் வந்துச்சு, வாழைப்பழம் இருந்துச்சு, அது போட்டு சாப்பிட்டுன்னு இருக்குது. இன்றைக்கி மார்னிங் விளாக் இதுதாங்க. பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கை போட்டு விடுங்க. உங்களோட லைக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டார் காலையிலே. எனக்கு வேலை நிறைய இருக்குது, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.
இது குட்டி விலாகுக்கு மறக்காமல் லைக் போட்டு விடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக் தான் எனக்கு முக்கியம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போய் நெக்ஸ்ட்டு வந்து துணி துவைக்கிற விளக்கு நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். ஓகே, பாய்.